அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் எம்பி ஜெகத் ரட்சகன் திடீர் வாக்குமூலம், திமுக ஆட்சி கலைப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியே இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திமுகவுடைய தலைமையகத்துக்கு பெரிய இடியாக பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்த காரணத்தினால ஸோ அதிரடியாக திமுகவுடைய ஆட்சி கலையத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பரபரப்பான செய்தி வெளியே இருக்குது. ஸோ எதனால் ஜெகத் ரட்சகன் அவர்கள் பார்த்திங்கன்னா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருந்தார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா எல்லாருடைய திமுகவுடைய அமைச்சர்கள் வீட்டில் அனைவருமே ஒரு 2 நாள் 3 நாட்கள் தான், அதிகபட்சமாக ஒரு வாரம் ரைடுகள் நடந்தது. இருந்தாலும் ஜெகத் ரட்சகன் அவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஒரு பெரிய பினாமியாக இருந்து வர்றார் இல்லையா. இந்த பினாமியுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 10 நாட்கள் 5 நாட்கள் கொண்ட ரைடுகள் இவருடைய வீடுகள், இவருக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களிலும் பார்த்திங்கன்னா இவருக்கு சோதனைகள் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த சோதனையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கரன்சிகளும் சிக்கியிருந்த நிலையில் மீண்டும் பார்த்திங்கன்னா இப்போ சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இவருடைய சொத்து மதிப்புகள் அனைத்தையுமே முடக்கணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிரடியாக இவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இப்போ அதிரடியாக சிக்கியிருக்கும் நிலையில் தான் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் 89 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடிக்கிருக்காங்க. இருந்தாலும் மீண்டும் இவருக்கு அபராதமாக 908 கோடி பார்த்திங்கன்னா இவருக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. எதனால் இவருக்கு விதிச்சிருக்காங்க, இவருடைய பின்னணி ஸோ என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இவர் பார்த்திங்கன்னா எதனால் இவருக்கு இவருடைய சொத்து மதிப்பை முடக்கினாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க்கு எதிராக பார்த்திங்கன்னா முறைகேடாக இவர் சொத்துக்களை வாங்கியிருக்காரு, சொத்து மதிப்புகளை முடிக்கிருக்காங்க. இருந்தாலும் இவர் கொடுத்த வாக்குமூலத்தால் இருவருக்கும் இடையே திமுக தலைமையகத்துக்கும் ஸோ ஜெகத் ரட்சகன் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்துக்கும் இடையே பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருந்திருக்க நிலையில் தான் ஸோ இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது. இருவருமே பார்ட்னர்கள் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்த வாக்குமூலத்தால் ஸோ அதிரடியாக திமுகவுடைய தலைமையை அதிரடியாக கலைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் தமிழகத்துடைய ஆளுநர் அதிரடியாக டெல்லி பறந்திருக்கிற நிலையில் ஸோ அதிரடியாக பெரும் பரபரப்பை தமிழகத்துக்கு ஏற்படுருக்கு. இதனால் திமுக சார்ந்த அமைச்சர்களும் ஸோ நிறைய அமைச்சர்கள் ஏற்கனவே சிக்கியிருக்காங்களே. இந்த அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சராக இருந்தவர் தான் ஜெகத் ரட்சகன். அவர் பார்த்திங்கன்னா ஸோ கருணாநிதி இருந்த காலத்திலே ஸோ அமைச்சராக வளர்ந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் தான் ஜெகத் ரட்சகன். இவர் இவருடைய சொத்து மதிப்புன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவே கடனை ஸோ அடைக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய சொத்து மதிப்புகள் இருந்து வரும் நிலையில் ஸோ அதிரடியாக ஒரு கொடுத்த வாக்குமூலத்தால் ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலையில் ஒரு பெரிய இடியாக நடந்திருக்கு. இந்த இடியால் திமுகவுடைய ஆட்சி ஸோ கலைக்கப்படுவதாக செய்திகள் வெளியே இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.